எம்மையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்களே. அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். இந்தியாவில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் பிஜேபி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது. இது அனைவருக்கும் நன்றாக தெரியும். வட இந்தியாவை பொறுத்த வரையில காங்கிரஸ் கட்சி என்பது பீஸ் போன பல்பாகி போச்சு. காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலையும் 2 இடங்கள் 1 இடங்கள் 0 கூட பெறுகின்ற நிலைக்கு காங்கிரஸோட கை ஓய்ந்து போச்சு. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் மத்தியில ஆட்சிக்கு வர முடியல, போராடி கொண்டிருக்கிறது. 2019 தேர்தலின் போது காங்கிரஸ் எவ்வளவோ போராடியது, ஆனால் எதிர்கட்சியாக கூட காங்கிரஸால உட்கார முடியல. அந்த அளவிற்கு நாடு முழுவதற்கும் காங்கிரசின் செல்வாக்கு மண்ணை கவ்வி கொண்டிருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட பிஜேபி தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் அவர்களுடைய கொடிகளை கொண்டு போய் நட்டுட்டாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் எந்த தேசிய கட்சிகளும் இங்கு கால் ஊன்ற முடியாது அப்படின்னு தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தமிழ்நாட்டில் பிஜேபி கொண்டு கொடியை நட்டாச்சு. இப்படி தமிழ்நாட்டிலும் பிஜேபியினுடைய ஆதிக்கம் உயர ஆரம்பித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற மாநிலமான கர்நாடகாவில் காங்கிரசினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் 28 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. ஆனால் அங்கு ஆட்சி நடப்பதோ காங்கிரஸ் ஆட்சி, ஆனால் வெற்றி பெற இருப்பது பிஜேபி. என்றால் காங்கிரஸ் தாங்கள் ஆட்சி செய்கின்ற தொகுதியை கூட தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கல. அப்படிதான் இந்தியாவில் பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தா கூட அந்த மாநிலங்கள்ல பாராளுமன்றத்தில் அவர்களால் வெற்றி பெற முடியல. அந்த அளவிற்கு காங்கிரஸ் தேய்ந்து கட்டெரும்பாகி போயிருக்கிறது. இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில வச்சுக்கிட்டு ஆட்சியில கனவு காண்றாரு மு.க. ஸ்டாலின். அடுத்து எப்படியும் இந்தியாவில் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைய போகுது. இந்தியாவில் பிரியங்கா காந்தியை தான் பிரதமர் ஆக்க போறாங்க. 2 துணை பிரதமர் கொடுக்க போறாங்க. அதுல ஒன்று திமுகவிற்கு அப்படின்னு எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த திமுகவினுடைய உடன்பிறப்புகள். அதுல ஒன்று திமுகவிற்கும், இன்னொன்று தலித் சமூகத்தை சார்ந்தவருக்கு இன்னொரு துணை பிரதமர் கொடுக்க போவதாகவும் இப்படி ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல உலவிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படி திமுக உருட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னா, திமுகவினுடைய கனவு என்ன அப்படின்னா, எப்படியாவது காங்கிரஸ் தட்டு தடுமாறி மத்தியில் ஆட்சிக்கு வந்துட்டா கூட எப்படின்னா ஒரு 10 அமைச்சரை நம்ம புடிங்கிடலாம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு திமுக கனவு காணுது. திமுகவினுடைய அந்த கனவு பழிப்பது என்பது வாய்ப்பே இல்லை. மத்தியில் மீண்டும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஓரளவிற்கு வெற்றி பெற்றாலும் கூட அந்த வெற்றி மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு உதவ போவதில்லை. இந்த நிலையில தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் இருக்கிறது. மத்தியில் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் எல்லாம் காங்கிரசுக்கு கூட்டணி கொடுப்பதாக கூறியிருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலும் இவர்கள் போட்டியிடும் பொழுது ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் இவங்க போட்டியிடல. காங்கிரஸோட கூட்டணி தான் மம்தா பானர்ஜி. ஆனா மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியே 40 தொகுதிகளில் வேட்பாளர் போடுறாங்க, காங்கிரஸும் 40 தொகுதிகளில் வேட்பாளரை போடுது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றால் என்ன செய்ய போறீங்க? ஒரு கூட்டணியவே உங்களால் ஒழுங்காக கட்டமைத்து நீங்கள் தொகுதி உடன்படிக்கை செய்து கொண்டு நிற்க முடியல களத்துல. அதன் பிறகு இந்தியா கூட்டணி உருவாகி நீங்க ஒருங்கிணைந்து இவர்தான் வேட்பாளர் என்று உங்களால் யாரையனா விரல் நீட்ட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்குள்ளவும் ஒரு பிரதமர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒவ்வொருவருக்குள்ளவும் ஒவ்வொரு அரசியல் கட்சியின் தலைவர்களுக்குள்ளவும் ஒரு பிரதமரை உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்தியாவில் காங்கிரஸ் ஓரளவிற்கு வலுவாக இருக்கின்ற இடம் அப்படின்னு பார்த்தா இன்றைய சூழ்நிலையில கேரளா மட்டும்தான். கேரளாவில் காங்கிரஸ் ஒரு 10 to 12 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. அதை தவிர்த்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 5 to 6 தொகுதிகள் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது.
இதை தாண்டி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகின்ற விதங்கள் எங்கேயுமே கிடையாது. அதுவும் காங்கிரஸ் தனியாக 50 இடங்கள் வெற்றி பெறுவதே கேள்விக்குறிதான். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்டு, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசி, இப்படி எல்லா இடங்களையும் காங்கிரஸ் ஒரு காலத்துல செல்வாக்காக இருந்த இடங்கள். இந்த இடங்களிலேயே காங்கிரஸ் இப்பொழுது மண்ணை கவுகிறது. அந்த அளவிற்கு காங்கிரஸ் கழுதை தேய்ந்து கட்டெரும்பானதை விட கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆகல, கழுதை தேய்ந்து காணாமல் போயிடுச்சு. அந்த அளவிற்கு காங்கிரசினுடைய நிலைமை மிக 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 தரம் கட்ட நிலையில இருக்கிறது. இப்படிப்பட்ட காங்கிரஸோட திமுக கூட்டணி அமைத்துக் கொண்டிருப்பதால இந்த கூட்டணி வெற்றி பெற்று இந்தியாவில் ஆட்சி அமைக்க போதுன்னு இங்க உட்கார்ந்துகிட்ட உருட்டுற இந்த திமுக ஊபிசுங்களுக்கு அடிப்படை அறிவு இருக்குதான்னு பாருங்க. இப்படி பல மாநிலங்கள்ல ஒரு காலத்துல காங்கிரஸ் கை ஓங்கி இருந்தது. அந்த இடங்கள் எல்லாம் காங்கிரஸ் என்று மண்ணை கவ்வி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காங்கிரஸை கூட்டணியில் வைத்துக் கொண்டு திமுகவிற்கு மத்திய அமைச்சர் கனவுல இங்க மிதக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் வைத்துதான் நான் சொல்லுகிறேன், மத்தியில மீண்டும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்தியா கூட்டணி ஓரளவிற்கு கணிசமான இடங்களை வெல்லுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை கடந்து நீ வெளியே போனேன்னா பிற மாநிலங்கள்ல காங்கிரசினுடைய செல்வாக்கு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எந்த ஒரு மாநிலங்களையும் இந்த மாநிலத்தில் 5 6 தொகுதி 7 தொகுதி வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவதற்கு யாருக்குமே திராணி இல்லை. அந்த நிலையில தான் காங்கிரசினுடைய செயல்பாடுகளும் காங்கிரசினுடைய வளர்ச்சியும் மக்கள் செல்வாக்கும் இருக்கிறது. நரேந்திர மோடியினுடைய பாசிச ஆட்சி மீண்டும் காட்டில் வரக்கூடாதுன்னு ஒரு பக்கம் திருமாவளவன், ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின், ஒரு பக்கம் மு.க. ஸ்டாலின் இவர்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.